குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்டோட புது புக்கான மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். இது கணித மஞ்சரிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்கக்கூடிய புக்கு. போன வருஷம் புக்கை விட லிட்டில் பிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் த யூசஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். கோஆர்டினேட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த கோஆர்டினேட்ஸில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தென் இது எங்கே ரியல் டைமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த புக்குக்குள்ளே வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இதுக்கு பேர் கார்ட்டீசியன் பிளேன்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் கூட கிராஃப்லாம் வரைஞ்சிருப்பீங்க. கிராஃப்லாம் எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது நம்ம ரியல் டைமில் எங்கே மோஸ்ட்லி ப்ராபபிளி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா, எஸ்பெஷலி எர்த்தோடைய ஜிபிஎஸ் லொக்கேஷன். நீங்கள் இப்போ நம்ம வீட்டோடைய அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டோட அட்ரஸ்லாம். அதில் 29.078.467, அதுக்கப்புறம் 48.078, 39, 8, இது நார்த்து வெஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது எர்த்தோட 2D பிளேன் டயக்ராம். தட் மீன்ஸ் கார்ட்டீசியன் பிளேன். இதில் எக்ஸ் ஆக்சிஸை ஈக்குவேட்டர்னு சொல்லுவாங்க, ஒய் ஆக்சிஸை லாங்கிடியூட், ஆர் இதை ஈக்குவேட்டர் லேட்டிடியூட்னு சொல்லலாம். இதை பிரைம் மெரிடியன் ஆர் லாங்கிடியூட்னு சொல்லலாம். இப்போ 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோமா? இந்த 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணதை குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ ஒரு எர்த்தை 4ஆக பிரிச்சிருக்காங்க இன் 2Dயில். ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் 3D, 2Dயில். இதை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கார்ட்டீசியன் பிளேன்னு படிக்கிறீங்க. இப்போ நான் இங்கே நம்ம சென்னை இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே இருக்குன்னா நம்ம எந்த பாயிண்டில் இருக்கோம் சும்மா மார்க் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் நம்ம எங்கே இருக்கோம்? எர்த்தோடைய 2D பிளேனில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கோன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ரெண்டுமே நல்லா செக் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய எர்த்தோடைய கூகுள் மேப்ஸில் லொக்கேஷன் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். அதுவே இந்த கெனடா இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எப்பயுமே எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவாக இருக்கும். இதில் ஒய்யும், தட் மீன்ஸ் எக்ஸ் நெகட்டிவாக இருக்கும், ஒய் என்னவா இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். தென் இது ரெண்டுமே என்னவா இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ் நம்ம போடும் பொழுது எப்படி நம்ம போடணும் அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ 2D பிளேனில் ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ்னு மார்க் பண்ணிக்குவீங்க, இது ஒய் ஆக்சிஸ்னு மார்க் பண்ணுவீங்க. இது ஆரிஜின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஆரிஜின் எர்த்தில் இந்த இடத்துல போகுது ஆரிஜின். ஸோ இது ஆரிஜினை எப்பயும் 0,0ன்னு சொல்லணும். இதை நான் ஃபஸ்ட்டு 1 2 3 4 5ன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் அதே இன்டர்வெல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? மார்க் பண்ணிக்கணும். இந்த பக்கம் 1 2 3 4 போய் போட்டுட்டு இங்கே 2 4 5 அந்த மாதிரி போடக்கூடாது, அது தப்பு. ஸோ இதே மாதிரி இது 1 2 3 4 அப்படின்னு நான் மார்க் பண்ணுறேன். இதை -1 -2 -3 -4 நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் போதும். இப்போ இதில் நான் பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ் பண்ண போகிறேன். 5,5. அப்போது இங்கே பாருங்கள், 5 இங்கே இருக்குது, தென் 5 இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் எங்கே போயிருக்கு? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. இதை பிளாட்டே பண்ணாமல் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு -2,3. ஃபஸ்ட்டு நெகட்டிவாக இருக்குது, தென் பாசிட்டிவாக இருக்குது. பாருங்கள், இப்படியே லைன் கொண்டு வாங்க. இது -2. அதுலேருந்து மேலே 3 யூனிட்ஸ் மேலே போங்க. இது -2,3. தென் ரெண்டுமே நெகட்டிவ், -2, -2. பாருங்கள், இங்கேருந்து -2 எடுத்துகிட்டு வாங்க, தென் இங்கே -2. ஸோ -2, -2. தென் +2, -3 எடுக்கிறேன்னா பாசிட்டிவ் இங்கே இருக்குது, +2, -3. ஸோ இந்த மாதிரி 4 குவாட்ரண்ட்டுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ரெண்டுமே என்னவாக இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். இது பாசிட்டிவ் பாசிட்டிவ், இது நெகட்டிவ் பாசிட்டிவ், இது ரெண்டுமே நெகட்டிவ், தென் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, இது 2D பிளேன். இதை வச்சு தான் ஜென்ரலாக நம்மளுடைய கூகுள் மேப்ஸுமே பேசிக் ஃபண்டமெண்டலாக ஒர்க் ஆகுது. இது இல்லாமல் ஆன் ஆக்சிஸ் ஒருவேளை இங்கே பாருங்க, இங்கே இந்த இருக்க லைன் இந்த லேட்டிடியூட் மேலேயே இந்த பாருங்க, இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற இந்த பாயிண்ட்ல லேட்டிடியூட் மேலேயே போகுது இல்லையா? இதுக்கு பேர் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் பாருங்க, இதெல்லாம் இங்க இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் மேலேயே போகுது. இதுக்கு பேரு ஆன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆன் ஒய் ஆக்சிஸ். இந்த பாயிண்ட்ஸ மார்க் பண்ணும்போது, இப்போ ஒரு வேள 0,5ன்னு மார்க் பண்றேன். 0ங்கிறது எக்ஸ் 0வா இருக்கு. ஒய் மட்டும் பிரசன்ட்டா இருக்கு. அப்ப எக்ஸ் 0, ஒய் பிரசன்ட்டா இருக்குன்னா இங்க இருக்கும். 0,5. அப்ப இது இது எங்க இருக்கு? ஆன் ஒய் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கு. எப்பயாவது ஆன் ஒய் ஆக்சிஸ்ங்கிற ஒரு கோட் வேர்ட் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எக்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். இப்ப அதுவே இங்க வந்து 4,0 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, இது வந்து 4 இருக்கு. ஸோ 4,0 இது எங்க இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கு. அப்ப இது ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லணும். எப்பயாவது ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் குடுத்துருக்காங்கன்னா, அப்ப அது கண்டிப்பா ஒய் 0வா இருக்கும்னு அர்த்தம். என்ன சொல்லணும்? ஒய் 0வா இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லணும். அதுவே ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, ஒய் 0. ஆன் ஒய் ஆக்சிஸ்ன்னு குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா என்ன இருக்கணும்? எக்ஸ் வந்து 0வா இருக்கணும். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ். மேத்தமேட்டிக்ஸ்ல சின்ன சின்ன கீவேர்ட்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சுச்சுன்னா, ஈஸியா பண்ண முடியும். ஸோ இப்ப வரைக்கும் எப்படி 2டி கார்ட்டீசியன் பிளே நம்ம பிளாட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். இதோட யூசஸ் வந்து நம்ம ஒரு Google மேப்ஸ நம்ம எடுத்திருக்கோம். நீங்க கேட்கலாம் Google மேப்ல மட்டும் தான் ஒர்க் ஆகுதுன்னா, நோ அப்படி கிடையாது. இப்போ ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க. ஒரு 2 ஏக்கர்ல பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னா, அந்த பில்டிங் கட்டுற இடத்துல எந்தெந்த ஷாப்ஸ் எங்கெங்க இருக்கணும், ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த கோஆர்டினேட் பிளேன்ஸ யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி ரூம்ஸ் பில்ட் பண்ணும்போது பாருங்க இந்த புக்லயே அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளையும் பார்ப்போம். இப்போ ஒரு ரூம் வந்து வீட்ல கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ரூமோட கோஆர்டினேட்ஸ் இப்படிதான் வந்து பில்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கிராஃபிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னா, டிசைன் பண்ணும்போதே முடிவு பண்ணிடுவாங்க. பாருங்க இந்த ரூமோட கார்னர 0,0 அப்படின்னு சொல்லி ஆரிஜின்னு எடுத்திருக்காங்க. ஆரிஜின் எடுத்து வெயிட் பண்ணுங்க லோட் ஆகுது. ஆரிஜின் எடுத்திருக்காங்க இது 0,0. அந்த எக்ஸ் ஆக்சிஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்திருக்காங்க. ரூமோட அனதர் வால ஒய் ஆக்சிஸ் எடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து 0,3,0. 3,0ல இருந்து எனக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும்னா, வார்ட்ரோப் ஸ்டார்ட் ஆகணும். 7,0ல வார்ட்ரோப் எண்ட் ஆகணும். அதே மாதிரி என்னுடைய வார்ட்ரோப் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ரூம்ல எவ்வளோ தூரத்துக்கு வரணும்னா, 3,2 வரணும். தென் இது வந்து எங்க வந்திருக்கு சொல்லியிருக்காங்க, 7,2 வரைக்கும் வரணும்னு குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் பில்ட் பண்றதுக்கும் நமக்கு என்ன யூஸ் ஆகும்? இந்த கோஆர்டினேட் பிளாட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மினியேச்சர் ஆஃப் த ஒரு பில்டிங், பெரிய ஷாப்பிங் மால்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒண்ணு டிராயிங்ஸ் மேக் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் உடைய மெயின் யூசேஜஸ். இப்போ நீங்க கேட்கலாம், இந்த இடத்துல இருந்து இந்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ எப்படி கண்டுபிடிக்க? ஃபார் எக்ஸாம்பிள் Google மேப்லயே பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்ப்பேன்? எவ்வளோ தூரத்துல டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்ப்பேன். அந்த டிஸ்டன்ஸ கால்குலேட் பண்றது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும், எந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் வேணும்னாலும், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. I'm here ready to help you because I'm your local maths teacher. Thank you.